வார்த்தையை மறுபடியும் சபையாராக சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? சங்கீதம் 102 அதன் 13. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம போன வாரம் அழகா நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதில் தொடர்ச்சியாக ஒரு 3 விதமான காலங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். எந்தெந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு எழுந்தருள போகிறார், நமக்கு தயை செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், முதலாவது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது மங்கி எரிகிற காலம். மங்கி எரியக்கூடியதான காலம். இன்றைக்கு நாம் தியானிக்க போறது நம்முடைய வாழ்க்கையில் மங்கி இருக்கிற காலத்தில் அதை மங்கின காரியங்களை மாற்றி நமக்கு தயை செய்யும் காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மங்கினதா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவேனும் ஒளி இல்லாமல் இருந்தாலும், அந்த ஒளி இல்லாத வாழ்க்கையை, ஒளி குறைந்த வாழ்க்கையை அவர் மறுபடியும் ஒளியாக மாற்றி பிரகாசமுள்ளதாய் மாற்றுவார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கேற்ற தயவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னா, அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றுகிறோம், திரி போட்டு வைக்கிறோம், நெருப்பை பற்ற வைக்கிறோம். அந்த விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றி கொண்டு இருக்கணும், திரியானதை ஏற்றிக்கொண்டே இருக்கணும். திரியை ஏற்றணும், எண்ணெய் ஊற்றணும். இது 2 காரியங்களும் சரியாய் நடக்கும் என்றால் அந்த விளக்கானது இரவு முழுவதும் தன் ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கும். இரவு முழுவதும் தன்னுடைய ஒளியானதை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் அது தன்னுடைய ஒளியை என்ன பண்ணாது? கொடுக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் ஒளி கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒளியை கொடுக்காமல் இருக்கிறோம். ஒளி எப்பொழுது தேவைப்படும்? இருள் அதிகமாய் வெளிப்படும் பொழுது வெளிச்சம் அதிகமாய் வெளிப்பட வேண்டும். ஆனால் அநேக நேரத்தில் நமக்குள் இருளானது வெளிப்படும் பொழுது நாம் வெளிச்சத்தை பிறப்பிப்பதற்கு பதிலாக இருளுக்குள்ளேயே மூழ்கி விடுகிறோம். நம்முடைய வெளிச்சமானது இருளை விரட்ட வேண்டுமா இருக்கணுமே தவிர, இருள் வெளிச்சத்தை மூடக்கூடியதை என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும், ஒரு அறை முழுவதும் ஒரு இருட்டு நம்மை சூழ்ந்திருந்தாலும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், ஒரு விளக்கா இருக்கலாம், மெழுகுத்திரியா இருக்கலாம், அந்த ஒரு வெளிச்சம் என்ன பண்ணும்? ஆரம்பத்தில் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? யாருடைய கண்களுக்கும், அதாவது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அது கொடுக்காது. ஒரு பெரிய இருளை ஒரு சின்ன மெழுகுத்திரி வெளிச்சத்தை போக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த மெழுகுத்திரி, அந்த வெளிச்சமானது, அந்த நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது, பற்ற வைத்த உடனே வெளிச்சம் இருளை மூடி விடுமான்னு கேட்டால் மூடாது. எப்ப வெளிச்சம் இருளை மூடுனா, அது தொடர்ந்து எரியும் பொழுது, தொடர்ந்து எரிய 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 ஒரு ரவுண்டு கொஞ்சம் அதிகமாகும், அப்புறம் கொஞ்சம் அதிகமாகும், அப்புறம் கொஞ்சம் அதிகமாகும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வெளிச்சமான என்ன பண்ணும்? அந்த இருளை எல்லாம் விரட்டிடும். உங்க வீடுகளில் நீங்க பார்த்துருப்பீங்க, பவர் கட்டான உடனே மெழுகுத்திரி பொருத்துற பழக்கம் உடையவங்களுக்கு தெரியும். பொருத்துற உடனே வெளிச்சம் தெரியாது, அது பார்க்கறதுக்கு டம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது எரிய 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 தான் அந்த ரூமே 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் அந்த மொத்த ரூமே அந்த ஒரு மெழுகுத்திரி என்ன பண்ணிடும்? கவர் பண்ணிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மங்கி போகிற நிலைமை வருது? தேவன் நம்மை ஒளியாய் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க நம்மளை வைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று நம்மளை வைத்திருக்கிறார். அநேகருடைய இருளை நீக்க வேண்டும் என்று புறஜாதிகளுக்கு நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். ஆனால் ஏன் நம்முடைய ஒளியானது மங்கி கொண்டிருக்கிறது? இதுதான் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் 42ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 42ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். அங்க சொல்லப்படுகிற வார்த்தை மங்கி எரிகிற திரியை அணையாமலும். அப்படின்னா என்ன? ஒளியை குறைத்து கொண்டிருக்கிறதான விளக்கை அவர் அணைக்காமல் மறுபடியும் அதை ஏற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த தீப திருநாள்னு சொல்லி ஒரு நாட்கள் நம்முடைய தேசத்துல உண்டு. விளக்க பத்த வைப்பாங்க. அந்த விளக்கு எரியுதா எரியலையான்னு யாரும் கவனிக்க. நான் இடையில கூட
அந்த நாட்கள் வரப்போ நான் அவங்கள்ட்ட எங்கள் வீட்டில் காமிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் அவங்க வச்சுட்டு போனாங்க. ஆனால் விளக்கானது என்ன ஆயிடுச்சு? அமைஞ்சு போயிடுச்சு. விளக்கானது அமைஞ்சு போயிடுச்சு. வைக்கிறது என்னமோ அழகுபடுத்துறதுக்கு வைக்கிறாங்க, அந்த இடம் முழுக்க வெளிச்சமாக இருக்கணும்னு வைக்கிறாங்க. ஆனால் அது காற்று நிமித்தமோ ஏதோ ஒரு நிமித்தத்தில் அமைஞ்சு போகுது. அமைஞ்சதை மறுபடியும் ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? யோசனை இல்லை, அதன் மேல் அக்கறையும் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. எந்த விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த விளக்கின் வெளிச்சத்தை மறுபடியும் ஏற்றுவதற்கு அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வீட்டை அழகுபடுத்துவதற்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன விளக்க கூட நம்மளால் என்ன பண்ண முடியல? அக்கறையாக அதற்கு எண்ணெய் ஊற்றி அதற்கு திரி வைத்து அது அணையாமல் பார்த்து கொள்வதற்கு நமக்கு பொறுமையானது இல்லை. ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நான் மங்கி எரிகிற திரியை என்ன பண்ண மாட்டேன்? அணைக்க மாட்டேன். காரணம், அதை பற்ற வைத்தவர் நான். அது அணைந்து போகாதபடிக்கு அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் பேல் நான் நோக்கமாக இருக்கிறேன், அதன் பெயரில் நான் நோக்கமாக இருக்கிறேன். அப்போ மங்கி எரிகிற ஒருவருடைய வாழ்க்கையை அணைந்து போகாதபடிக்கு காப்பாற்றுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சத்தியம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட விளக்கானது ஏன் மங்கி போகுது? இது குறித்து ஒரு 9-10 காரியங்கள் இருக்கு. எவ்வளவு வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த காரியங்களை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் வேகமாக புறப்பட நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒளியானது மங்கி போறதுக்கு முதல் காரணம் என்னவென்றால், நமக்குள் சுவிசேஷம் குறையும் பொழுது. நமக்குள் சுவிசேஷமானது குறையும் பொழுது நமக்குள் அந்த ஒளியானது குறைந்து போக ஆரம்பிக்குது. இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் குறையும் பொழுது நம்முடைய ஒளியானது குறைய ஆரம்பிக்கிறது. நம்முடைய விசுவாசம் குறையும் பொழுது நம்முடைய வெளிச்சமானது குறைய ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, பொல்லாங்கானவைகளை செய்யும் பொழுது, யாரு? நாம் பொல்லாங்கானவைகளை செய்யும் பொழுது நம்முடைய ஒளியானது குறைய ஆரம்பிக்கிறது, நம்முடைய வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கிறது. சகோதர அன்பு குறையும் பொழுது, சகோதர சகோதரி அன்பு குறையும் பொழுது நம்முடைய வெளிச்சமானது மங்க ஆரம்பிக்கிறது. ஐந்தாவது, தேவனிடத்தில் ஐக்கியம் குறையப்படும் பொழுது, தேவனிடம் இருக்கிற ஐக்கியம் குறைவுபடும் பொழுது நம்முடைய வெளிச்சம் மங்க ஆரம்பிக்கிறது. 5 காரியம் சொல்லியிருக்கிறேன்: சுவிசேஷம், விசுவாசம், பொல்லாங்கான காரியம், சகோதர அன்பு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஆறாவது, துரோகமான செயல் நமக்கு நடக்கும் பொழுது, துரோக செயல் நமக்கு நடக்கும் பொழுது, ஆறாவது, துரோக செயல்கள் நமக்கு நடக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சமானது குறைய ஆரம்பிக்கிறது. நம்மேல் தவறான குற்றச்சாட்டுகளை போடும் பொழுது நம்முடைய வெளிச்சமானது குறைய ஆரம்பிக்கிறது. நம்மேல் தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் மங்க ஆரம்பிக்கிறது. கடைசியாக, தரிசனம் தாமதமாகும் பொழுது நம்முடைய வெளிச்சம் மங்க ஆரம்பிக்கிறது. தரிசனம் தாமதமாகும் பொழுது நம்முடைய வெளிச்சமானது மங்க ஆரம்பிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வெளிச்சம் மங்கி போக காரணம், முதலாவது சுவிசேஷமானது நமக்குள் குறையும் பொழுது. சுவிசேஷம் நமக்குள்ள குறையுமா? வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. நாங்கள் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய சுவிசேஷமானது தொனிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருளானது அதிகரிக்க ஆரம்பிக்குது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? அவரு மற்றவர்களை குறித்து சொல்றாரு. நமக்கு சுவிசேஷம் தெரியும், ஆனா சுவிசேஷத்தின்படி நடக்கிறோமா? தெரியாது. நமக்கு சுவிசேஷம் தெரியும். என்ன சுவிசேஷம் தெரியும்? எனக்காக இயேசு பிறந்தார், எனக்காக இயேசு என் பாவத்திற்காக மரித்தார், எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் ஜீவன் கொடுத்தார், எனக்காக இரத்தம் சிந்தி என் பாவத்தை போக்கினார், அவர் எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவேன் என்று சொன்னார். இது நாம்
கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிறதான அசைக்க முடியாத ஒரு சுவிசேஷ சத்தியம். அவர் என் பாவத்தை போக்கினது உண்மை, அவர் என்னை சுகமாக்கினது உண்மை, அவர் என்னை நீதிமானாய் மாற்றினது உண்மை, அவர் என்னை வேரூன்றி செய்யும்படி வைத்தது உண்மை. இது அத்தனையும் உண்மை. இது சுவிசேஷத்தின் சத்தியம். ஆனால் அந்த சத்தியம் நமக்குள் குறையும் பொழுது, எப்ப இந்த சுவிசேஷ சத்தியம் குறையும்? அந்த வேத வசனங்கள் தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் மறக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் நமக்கு செய்த நன்மையை ஒருவருடைய வாழ்க்கையில் அவங்க எப்போ மறக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பொழுதுலேருந்தே அவங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷ சத்தியம் குறைய ஆரம்பிக்கிறது. சுவிசேஷ சத்தியம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்கிறது. தேவன் நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார் அல்லவா? தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க, 10 பேருக்கும் சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் ஒருவனோ திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி சொன்னான். என்ன சொன்னா? தேவனுக்கு நன்றி சொன்னான். எதற்காக? நான் இத்தனை நாட்கள் குஷ்டரோகியாக இருந்தேன், என்னைய தேடி ஒருத்தரும் வரல. நான் இத்தனை நாட்கள் பலவீனம் உள்ளவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க யாரும் வரல. ஆனால் நீரோ என் குஷ்டரோகத்தை நீக்கினீர். நான் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், அந்த ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை எனக்குள் இருந்து தூக்கி எறிந்து எனக்கு ஒரு ஐக்கியமான வாழ்க்கையை கொடுத்தீர். குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம். எனக்கும் குடும்பத்துக்கும் மறுபடியும் ஒரு இணைப்பை கொடுத்தீர். குடும்பம் அற்றவனாய் இருந்த எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீர். எல்லாவற்றையும் விட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்த எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க. அதற்கு காரணம் உம்முடைய சுகம், உம்முடைய பலன், உம்முடைய ஆரோக்கியம். நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் என்று போனவன் திரும்பி வந்தான். ஆக்சுவலா அவங்க போனது எங்க? ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கும்படி. ஆனா இங்கே அந்த ஒருவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் ஆசாரியனுக்கு போய் என்னை காண்பிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா என்னை தேடி வந்து சுகம் கொடுத்தார்ல, ஆசாரியன் என்னை இதுவரைக்கும் தேடி வந்து எனக்காக அவன் ஜெபம் பண்ணது, ஆசாரியன் எனக்காண்டி பாரப்பட்டது, ஆசாரியன் எனக்காக இது வரைக்கும் கண்ணீர் சிந்தல, ஆனா எனக்காக கண்ணீர் சிந்தினர் ஒருவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் ஒருவர், எனக்காக பாரப்பட்டவர் ஒருவர், என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய வியாதிக்காக எனக்கு முன்பாக நின்று எனக்காய் ஜெபித்தவர் ஒருவர். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுவேன். அப்ப நம்ம அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நன்றி சொல்வதையே மறந்து விடுகிறோம். தேவனுக்கு நன்றி சொல்வதை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த காரியம் நடந்தவங்களை தேடி போய் நன்றி சொல்றோமே தவிர, யாரால் நடத்தப்பட்டதோ 10 பேருக்கும் இயேசுநாதர் தான் சொன்னாரு, போய் ஆசாரியனுக்கு உன்னைய போய் என்ன பண்ணு காண்பின். ஆனா 9 பேரும் போயிட்டான். ஒருத்தனுக்கு ஒரு புத்தி வருது. என்ன புத்தி தெரியுமா? அவன் எனக்காக கஷ்டப்படலங்க. நான் இத்தனை நாளா நான் இருந்தப்ப அவன் எனக்காக வந்து என்ன பண்ணல, என்னுடைய கண்ணீர்ல அவன் பங்கு பெறல. என் கண்ணீர்ல பங்கு பெற்றது இயேசு மட்டும்தான். என்னை தேடி வந்தவர் இயேசு மட்டும்தான். அதாங்க சுவிசேஷம். நம்மை தேடி வந்தார் பார்த்தீங்களா, அதான் சுவிசேஷம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவினுடையதான சந்திப்பு இல்லாமல் இருக்கானா, நமக்கு ஒரு சந்திப்பை கொடுத்துருக்காருல்ல, அந்த சந்திப்புக்கு நம்ம உண்மையா இருக்கணுமா இல்லையா? நம்மளை எத்தனை பேர் தேடி வந்தாங்க? நம்முடைய இல்லாமை நேரத்துல, நம்முடைய பலவீன நேரத்துல, நம் சோர்ந்து படுத்து கிடக்கிற நேரத்துல எத்தனை பேருக்கு நம்மளை வந்து பார்த்தாங்க? எத்தனை பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாங்க? ஆறுதல் செய்ய ஒருவரும் இல்லாத நேரத்தில் ஆறுதல் செய்தவர் கர்த்தர் மாத்திரமே. அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் உண்மையா இல்லாமல் போனால் சுவிசேஷம் நமக்குள் குறைந்து கொண்டுதானே இருக்குன்னு அர்த்தம். நமக்கு நன்மை செய்தவர், நம்மை தேடி வந்தவர் நாம் தேடி போகாமல் இருந்தால் அது சுவிசேஷ குறைவு தானே. தேடி வந்தார்ல, அப்ப தேடி போகணுமா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல சில மங்கின வாழ்க்கை நம் வாழ காரணம் நாம் இயேசுவை தேடாமல் இருப்பது. இயேசுவை நாம் தேடாமல் இருந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அவருக்கு நன்றி சொல்ல அவரை தேடாமல் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை அது மங்களாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில மங்கள் மாறணும் அப்படின்னா, மங்கி போன காரியங்கள் மாறணும்னா அவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. அவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. அவரை தேடி வர பழகுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் தேவ சமூகத்தை தேடாம இன்னைக்கு வேற இடத்த தான் நாடி தேடி போய் கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனாலும் கர்த்தரை தேடுவதற்கு அவர்களுக்கு நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை. அவர் சமூகத்தில் வந்து அமருவதற்கு அவர்களுக்கு உற்சாகம் இல்லை. ஆனால் கர்த்தரோ நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
நம்மளை கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அவர் நமக்குள் மறுபடியும் ஒரு ஜீவ தண்ணீரை தெளித்து அந்த வாசனை நமக்கு பட வைத்து நம்மை மறுபடியும் துளிர்க்க வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், மங்கினதை அவர் அணைக்க மாட்டார். மங்கினது தான், ஆனால் அது மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வருமானால் அதை மறுபடியும் அவர் பராமரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த விளக்கு தேவ சமூகத்துக்கு போகுதோ அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்வது கர்த்தர். அந்த விளக்கை அணையாமல் பார்த்து கொள்வது கர்த்தர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 12 கோலானது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது உண்மை. 12 கோளையும் துளிர்க்க வைக்க தேவனால் முடியும். 12 கோளும் துளிர்ப்பதற்கு சாத்தியம் இருந்தது. ஆனால் ஒரு கோளை மாத்திரம்தான் துளிர்க்க வைத்தார். காரணம், அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும் என்று. அந்த விளக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது இருந்தபடியினால் அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும் என்று அந்த விளக்குக்கு மாத்திரம் அவர் திரி ஏற்றுகிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை காரியங்கள் இருந்தாலும் யார் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மீண்டும் தேவ சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான் என்றால் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் மெருகேற்றி அவனை பிரகாசமாக என்ன பண்ணுவார். அத்தனை பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். அங்க இருந்த 12 கோத்திரமும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப கர்த்தருடைய வேலைக்காக ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தும் அந்த வேலையை விட்டு அவன் பின்வாங்கி போய் மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்து அமருவான் என்றால் அவனை மறுபடியும் கர்த்தர் துளிர்க்க செய்வார். எத்தனை பேர் அதுக்கு போட்டியா வந்தாலும் கர்த்தர் அந்த ஒருவனுடைய கோலை மாத்திரம் துளிர்க்க வைத்தது போல இன்றைக்கு உலகத்தில் 10,000 கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் மறுபடியும் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு, இயேசு எனக்காக வந்தவர், இயேசு எனக்காக மரித்தவர், இயேசு எனக்காக உயிர் திருந்தவர், இயேசு எனக்காக மீண்டும் வருபவர் என்ற அவருடைய சமூகத்துக்குள் நாம் அடங்குவோம் என்றால் நமது கோலையும் அவர் துளிர்க்க செய்து மங்கின நமது வாழ்க்கையை அவர் மறுபடியும் வெளிச்சமுள்ளதா என்ன பண்ணுவார், மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது சுவிசேஷ ஒளி நமக்குள் குறையாமல் காத்துக்கொள்ளணும். அடிப்படை சத்தியத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, விலகிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு அநேகர் வளர்ந்த விசுவாசின்றதுனால அடிப்படை சத்தியத்தை மறந்துடுறாங்க. பெரிய பெரிய சத்தியத்தை படிச்சவங்க அடிப்படை சத்தியத்தை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. அது அவங்களுக்கு நினைவுக்கு வரதில்லை. காரணம், நான் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் சொன்னா இயேசு கிறிஸ்துட்ட ஒரு வாலிபன், நான் எல்லா நியாயப்பிரமாணத்தின் சிறு வயது முதல் நான் என்ன பண்றேன், கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். பகிர்ந்து கொடுக்கிற சத்தியத்தை அவன் என்ன பண்ணல, கடைபிடிக்கல. பகிர்ந்து கொடுக்கிற சத்தியத்தை அவன் கடைபிடிக்கல. இயேசு சொல்றார், நீ எல்லா சத்தியத்தையும் கீழ்ப்படிஞ்சப்ப, நான் இல்லைன்னு சொல்லல. உன்னிடத்துல இருக்கிறத பிற இடத்துல கொடுக்க உனக்கு மனசு இருக்கா? உன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுக்க உனக்கு மனசு இருக்கா? இல்லைல்ல. அப்போ நீ இன்னும் சுவிசேஷ சத்தியத்துக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. இப்படி நமக்குள்ளேயும் எத்தனையோ குறைகள் இருக்கும். கோபம், அகங்காரம், வீம்பு, வரட்டு கவரம், வாக்குவாதம், பகிர்ந்து கொடுக்காதது, பொறாமைகள், இப்படி பல காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை குறைக்கக்கூடியது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை நம்ம நினைக்கிற இதனுடைய உரிமை, என் உரிமைக்காக நான் குரல் கொடுக்குறேன். இல்லை, நீங்க வேணா நினைக்கலாம் இது உங்க உரிமை குரல் என்று. இது உரிமை குரல் அல்ல, உங்க வெளிச்சத்தை குறைக்கக்கூடிய குரல். உங்களுக்கு குரல் கொடுக்க கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க ஏன் குரல் கொடுக்குறீங்க? இது நம்ம செய்யற ஒரு பெரிய சில தவறு. என் சுதந்திரத்துக்கு நான் போராடுவேன், எனக்காக நான் சத்தம் போடுவேன். என்னை ஒருவன் பேசினா நான் பதிலுக்கு பேசுவேன். அப்படி பேசும்பொழுது என்ன ஆகுது, வெளிச்சத்தின் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அதனால தான் இயேசு எல்லா இடத்துலையும் சொல்லுவார், சீஷர்களுக்கு முன்பாக அவர் போய் நிற்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கு முன்பாக அவர் போய் நிற்பார். காரணம், அவர்கள் வாயை திறந்துட்டாங்கன்னா பாவம் செஞ்சிருவாங்க. அவங்க வாயை திறந்துட்டா அவங்களுடைய வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சு. அதனால் அவர்களுக்கு பதிலாக அவர் போய் நிற்பார். ஒரு தாசனை ஏற்படுத்தினார், மோசையை ஏற்படுத்தினார். அப்போ அநேக இடங்களில் நாம் நம்முடையதான சில சின்ன சின்ன காரியங்கள், பல சத்தியத்தை கீழ்ப்படுகிற நமக்கு சின்ன சத்தியம் என்ன பண்ண மாட்டேங்குது, பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு சின்ன சத்தியம் தெரியல. இப்படிப்பட்ட சுவிசேஷ சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் நம்முடைய வெளிச்சம் குறையாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, விசுவாசம் குறையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒளி எப்ப குறைய ஆரம்பிக்குதான், விசுவாசத்தின் அளவுகள் குறையப்படும் பொழுது. விசுவாசத்தின் அளவுகள்
குறையப்படும் பொழுது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். ம் 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 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளிநிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அப்ப இங்க இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்ன பண்ணுங்க, இருங்கள். கடந்த நாட்களை ஒரு சத்தியத்தை தியானிச்சு கொண்டிருந்தோம். என்னன்னா, இயேசு நம்மோடு தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். நமது படகுல தான் இருக்கிறாரு. நம்மை அனுப்பினவர் அவர் தான். அவருடைய வார்த்தை நம்மை அனுப்பிற்று. நம்முடைய படகில் அவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஏன் விசுவாசம் குறையுது? நமது படகில் இயேசு இருக்கிறார். நம்மை அந்த இடத்துக்கு போக சொன்னது இயேசுநாதர் தான். ஆனாலும் ஏன் நம்முடைய விசுவாசின் அளவு குறைய ஆரம்பிக்குது? நமக்கு ஒரு பெரிய குழப்பமான கேள்வியே இதுதான். எல்லாமே சரி, ஆனால் ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் அளவு குறையுது? இல்லாமல் இல்லை, விசுவாசின் அளவு, விசுவாசம் செயல்பட வேண்டிய நேரத்தில் விசுவாசின் அளவு என்ன பண்ணுது, குறைய ஆரம்பிக்குது. இப்போ இவங்க போகிறது, ஊழியம் செய்கிறது, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அவங்க எதுக்கு போகிறாங்க? ஊழியம் செய்யும்படி போகிறாங்க. அங்கே போய் எத்தனையோ பிசாசுகளை விரட்ட போகிறாங்க, எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய போகிறாங்க, எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை சொல்ல போகிறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறாங்க. இப்படி தேவ ராஜ்யத்தை கட்டும்படி புறப்பட்டு போகிறவங்க தான். விசுவாசின் அளவு ஏன் குறையுது? தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு போறாங்க இவங்க, வேற உலக பிரகாரமான காரியத்தையோ இல்லை மீன் பிடிக்கிறதுக்கோ இப்படி எங்கேயும் போகல. தேவராஜ்யம் கட்டப்பட போறாங்க. தேவராஜ்யம் கட்டப்பட போறவங்களுக்கு ஏன் விசுவாசின் அளவு குறையுது? இத்தனைக்கும் இயேசுநாதர் கூட தான் இருக்கிறார். இயேசுநாதர் கூட இருந்தும் விசுவாசம் வர்த்திக்கப்பட மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தும் விசுவாசம் வர்த்திக்கப்பட மாட்டேங்கிறது. இத்தனை ஆண்டுகள் இயேசு தன்னோடு இருந்து செய்த ஊழியத்தை கண்ணார கண்டும் காதார கேட்டும் அந்த சுவாசத்தை மூக்கால் முகர்ந்துமே அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, விசுவாசம் வர்த்திக்கப்பட மாட்டேங்குது. காரணம் என்ன? பயம். காரணம் என்ன? பயம். நமக்குள்ள ஏன் எப்ப விசுவாசம் குறையும்? நாய் விரட்டும் போது. நாய் விரட்டும் பொழுது விசுவாசம் வேலை செய்யாது. ஒரு ஒரு ஆக்சிடென்டான ஒரு சம்பவத்தை நம்ம பேப்பரில் படிக்கிறோம். லாரியோது பஸ்ஸு மோதி ஓட்டுநர் உட்பட அனைவரும் பலி, படுகாயம், ரத்த வெள்ளம்னு படிக்கிறப்ப அடுத்து பஸ்ஸில் போகிறதுக்கு நமக்கு என்ன வராது? பஸ்ஸில் போகிறதுக்கு நமக்கு இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக போன வருஷம் ஃபுல்லாக ரயில் தடம் புரண்டது, தண்டாவளத்தை விட்டு ரயில் தவறியது, பாலத்திலிருந்து கீழே விழுந்ததெல்லாம் படித்தோம். அடுத்து ட்ரெயினில் எவனாவது புக் பண்ணோம், நம்ம பாதி பேத்துக்கு என்ன வந்துடும், நம்ம போகிற ட்ரெயினுக்கு கவுந்துருமோ. இப்போ ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. இப்படி எல்லாம் என்ன ஆகும், வரும். டூ வீலரில் போனவனும் சாகுறான், காரில் போனவனும் சாகுறான், கப்பலில் போனவன் முழுகிறான், பறக்கிறவன் சாகுறான், ட்ரெயினில் எல்லாமே விபத்து நடக்குது. அப்போ சில விபத்துகள் தொடர்ந்து கேட்குறப்ப நமக்குள்ள என்ன வருது? அப்ப பயம் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன பண்ணுது, குறைக்குது. தேவ ராஜ்யத்தை கட்டும்படி அழைக்கப்பட்ட நமக்குள் விசுவாசின் அளவு எப்ப தெரியுமா குறையும்? நமக்குள் பயம் என்கிறதான ஒரு கலை முளைக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற ஒளியானது குறைய ஆரம்பிக்கிறது. அந்த பயம் என்கிற அந்த கலையும் அந்த இருளும் நம்முடைய இருதயத்துல வளர 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 நமக்குள் இருக்கிற ஒளியை அது மொத்தமா குறைச்சிருது. நீங்க என்ன நினைச்சாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு ஓடினாலும் அந்த பயத்தை விரட்ட முடிய மாட்டேங்குது. இயேசு அதான் சொன்னார், நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் தானே உன்னை அனுப்புனேன், என் காரியமாக தானே நீ போற, அப்புறம் எதுக்கு இந்த அலையை பார்த்து நீ பயந்த? இந்த அலை உன்னை என்ன பண்ண போகுது? காற்றையும் கடலையும் அடக்க வல்லமை படைத்தவர் நான் உன் கூட இருக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் தேள்கள் மேலும் நடப்பதற்கும் அதை மிதிப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் அதிகாரம் கொடுத்தவர் நான் உன் கூட இருக்கிறேன். சாத்தானை குதிங்காலில் நசுக்கினவர் நான் உன் கூட இருக்கிறேன். வேற யார் உன்னை என்ன செய்ய முடியும் நீ பயப்படுற? அப்ப இரவு நேரத்தில் நமக்குள் ஏற்படுகிற பயமே நம்முடைய விசுவாசின் அளவு குறை. எவ்வளவு பெரிய விசுவாச ஜாம்பவானா இருந்தாலும் ஒத்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படாதவன்
ஒரு இருளுக்கு பயப்படாதவங்க, திடீர்னு வரக்கூடியதான அதிர்ச்சி தகவலுக்கு பயப்படாதவங்க யாருமே. ஆனா இயேசுநாதர் ஒரு வார்த்தையை சொன்னாருங்க, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? அவருக்கு நெருக்கமா இருந்த ஒருவன் மரித்து போயிட்டான். நெருக்கமா இருந்தவன் ஒருவன் மரித்து போயிட்டான். அந்த ஊருக்கு போகிறப்பலாம் அவங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு உபதேசம் பண்ணி சந்தோஷமா இருந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகன் மரித்து விட்டான். லாசரு என்கிற ஒரு ஆண்மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி இயேசுநாதருக்கு தகவல் போகிறது. அவர் அடிச்சு பிடிச்சி ஓடல, பொறுமையா நிதானமா 3 நாளைக்கு அப்புறமா போனார். நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வரப்ப நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோம்? அடுத்த அட்டாக் நமக்கு வந்துடும். அடுத்து நம்மளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு யாராவது ஓடணும். துர்ச்செய்திகளை கேட்டு அவன் இருதயம் பயப்படாது. வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்டு அவன் இருதயம் பயப்படாது. அப்ப நமக்குள்ள ஏன் பயம் வருது? ஐயோ அம்மாமா அப்பாப்பா, இல்லை உங்களுக்கு தான் அதிகமாக தான் சொல்லணும். எதையாவது சொல்லிட்டா போதும், உச்சந்தேர்ந்து உள்ளங்கால வரைக்கும் அப்படியே ஜிவ்வுன்னு குடுக்குன்னு ஏறி இறங்கிரும். இதனால என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். சில பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு டப்புன்னு கீழே விழுகுவாங்க. சுகர் சர்றுன்னு ஏறும், சர்றுன்னு குறையும். ஏன்? நம்முடைய இருதயம் துர்ச்செய்தியை கேட்டும் பயப்படாமல் இருக்கணும்னா நமக்குள் விசுவாசமானது வர்த்திக்கப்பட வேண்டும். விசுவாசின் அளவு அதிகமாகணும். சிங்கம் தனக்கு முன்பாக இருந்தாலும் பயம் வரக்கூடாது. அக்கினி சுள்ள தனக்கு முன்பாக இருந்தாலும் பயம் வரக்கூடாது. சர்ப்பங்களும் தேள்களும் நமக்கு முன்பாக வந்தாலும் பயமானது என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனை கொல்லக்கூடியதான ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரஸ் எதுனா அதுதான் பயம். அந்த பயத்துக்கு மருந்து கிடையாது, அந்த பயத்துக்கு இன்ஜெக்ஷன் கிடையாது, அந்த பயத்துக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் அது ஒரு கொடிய வைரஸ். கொரோனா விட மோசமானது பயம். அப்போ பயம் நம் இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது நமக்குள் விசுவாசம் எப்படிங்க வளரும்? விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், ஒற்றை பயம் மொத்த விசுவாசத்தையும் தோக்கடிச்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கை மங்குறதுக்கு யார் காரணம்? நம்முடைய பயம். அந்த பயத்தால் வரக்கூடிய விசுவாச குறைவு. பயத்தால் வரக்கூடிய விசுவாச குறைவு. மூன்றாவது, பொல்லாங்கு செய்யும் பொழுது நம்முடைய ஒளியானது மங்க ஆரம்பிக்கிறது. பொல்லாங்கு செய்யும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3:20 வாசிக்கலாமா? யோவான் 3:20. ம் 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 சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஸ்தோத்திரம். இங்க 2 வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறாங்க. 1 பொல்லாங்கு செய்கிறவன், 2 சத்தியத்தின்படி நடக்கிறவன். சத்தியத்தின்படி நடக்கிறவன் எங்க போகிறானா? ஒளிக்கு நேராக அவன் நடந்து செல்கிறான். பொல்லாங்குனா சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க. பொல்லாதவைகள்னா சத்தியத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு நேர்மறை செயல்படக்கூடிய செயல்கள் தான் பொல்லாத செயல்கள். அப்படி நமக்குள் கிரியை செய்யக்கூடிய பொல்லாப்பான செயல்கள் என்னென்ன இருக்கு? நமக்குள் செயல்படக்கூடியதான பொல்லாங்கான காரியங்கள் என்னென்ன இருக்கு? அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. ஒளியானது உலகத்திலேயே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதன இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவங்க ஒளியை ஏற்றுக்கொள்ளாம இருக்க காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாப்பு தான். அந்த ஒளியானது அவங்க இருளை நீக்கும்படி அது தீவிரமா செயல்படுது. ஆனா இருதயத்தின் பொல்லாப்பு அந்த வெளிச்சத்தை செயல்படாதபடிக்கு இருளை பிரகாசமாக்குது. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய இருதயம் பொல்லாப்பானதை செய்யுமானால் அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்காது. அது பொல்லாப்பு நமக்கு இருந்தாலும் சரி, இல்லை நம்ம யாருக்கு செஞ்சாலும் சரி, பொல்லாப்பு செய்கிற இருதயம் ஒருவருக்குள் இருக்குமானால் அவருடைய இருதயம் எவ்வளவேனும் வெளிச்சம் அடைவது இல்லை என்பது வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப நமக்குள் என்ன சிந்தை வரக்கூடாது?
பொல்லாப்பான காரியத்தை பிறனுக்கு விரோதமாய் செய்வதற்கு நம் இருதயம் ஒருபோது நினைவுபடுத்தக்கூடாது. முதல் மனிதன் தோற்று போக காரணம் என்ன? காயின் ஆபேல் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருவன், அந்த ஒரு சந்ததி சபிக்கப்பட காரணம் என்ன? பொல்லாப்பான காரியம் தன் இருதயத்தில் சிந்தித்தது மாத்திரமல்ல, செயல்படுத்தினதுனால. சிந்திக்கிறதே குற்றம். அதை தான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல சொல்றாங்க, பிறனுக்கு விரோதமாய் நீ எதை செஞ்சாலும் பாவம், இருதயத்தில் நினைச்சாலும் பாவம், செய்களை செஞ்சாலும் பாவம். அப்ப ஆதியில இருந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல சகோதர ஐக்கியம் கெட்டு போக காரணம் என்ன? ஒரு தாய், ஒரு தகப்பன், 2 சகோதரர், மொத்தமே குடும்பத்தில் 4 பேர் தான். மொத்தமே 4 பேர் தான். 4 பேத்துல தாய் தகப்பன் இல்லாத நேரத்தில் சகோதரர்கள் இருவரில் ஒருவனை கொலை செய்து விடுகிறான். மீதி ஒருவன் மாத்திரமே இருக்கிறான். அந்த பாசம் எங்க போச்சு? இத்தனை நாட்களாக சிறு வயது முதல் ஒன்றாக கரம் பிடித்து நடந்து வளர்ந்து விளையாண்ட அந்த பழக்கங்கள் அனைத்தும் எப்ப போகுது? ஒரு விஷமம் உள்ள வரும் பொழுது, ஒரு கோபம் உள்ள வரும் பொழுது, ஒரு பொறாமை உள்ள வரும் பொழுது, ஒரு போட்டி உள்ள வரும் பொழுது, வெறுப்பு எல்லாம் உள்ள பொல்லாப்பான கிரியைகள் இருதயத்தில் ஏற்றப்படும் பொழுது பாசம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்றாய் வளர்ந்தது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கரம் பிடிச்சு சேர்ந்து பீச்சுக்கு போனதோ, ஆத்துக்கு போனதோ, கடைக்கு போய் தேன் மிட்டாய் கம்மன் மிட்டாய் வாங்கி தின்னதோ ஞாபகத்துக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அப்ப இருதயத்துல பொல்லாப்பு விதைக்கப்பட்டாயிற்றுனால் இருதயம் எதை வேணாலும் செய்ய துணியும். இருதயம் எதை வேணாலும் செய்ய துணியும். இன்றைக்கு நம்மெல்லாம் இருக்கிறோம், நம் எல்லோருமே நம்முடைய இருதயத்துல பொல்லாப்பான காரியத்தை சிந்திக்காம இருக்கிறோமான்னு கேட்டா 99% இல்லைன்னு தான் சொல்லுவோம். 99% என் இருதயத்துல பொல்லாப்பு இருக்குன்னு தான் சொல்லுவோம். இல்லைன்ற வார்த்தையெல்லாம் வராது. ஏன் பொல்லாப்பு வருது? யாருக்கு விரோதமா நம்ம சில பொல்லாப்பான காரியத்தை நினைக்கிறோம்? நம் சகோதரருக்கு விரோதமாக, நம் சகோதரிகளுக்கு விரோதமாக. காயின் ஆபேலை கொல்லும் பொழுது ஒரு துளி கூட வேணா பண்ணல, யோசிக்கல. இனி தனக்கு யார் இருக்க போறாங்கன்ற எண்ணம் அவனுக்கு, இனி யாரு கூட நம்ம சேர்ந்து நம்ம ஆகாரம் சாப்பிடுவோம், யாரு கூட விளையாடுவோம், ஒரு அறிவும் என்ன பண்ணல, வரல. அப்ப நாம் சிலருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது சில காரியத்தை யோசிங்க. இதை நான் செஞ்சிட்டா இதுக்கப்புறம் என் நிலைமை என்னவா மாறும்? காயின் ஆபேலை கொன்னுட்டான், ஆனா அவன் வாழ்க்கை தனிமையா மாறிச்சு. அவன் வாழ்க்கை சாபக்கேடா மாறிச்சு. அவன் வாழ்க்கையில சந்தோஷம் பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாதபடிக்கு போனான். அவன் தன் காரியத்தை சொல்லுவதற்கு ஆதரவற்றவனாய் போனான். என்னதான் சகோதரர்களுக்குள்ள பேசுகிற வார்த்தையை தாய் தகப்பன்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சகோதரர்கள் 1000 பேசிக்குவாங்க, அதை தகப்பன் கிட்ட எல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது. தாய் தகப்பன் கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா யாருக்கிட்ட சொல்லுவாங்க? கூட பிறந்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, சகோதரன் சகோதரி கிட்ட சொல்லுவான், சகோதரி கிட்ட சொல்லுவாங்க, சில அண்ணன் தங்கச்சி வந்து அவங்க கிட்ட சொல்லிக்குவாங்க. அந்த பகிர்ந்து கொள்ளுதல் கிடைக்காம போறதுக்கு யாரு காரணம்? இருதயத்தின் பொல்லாப்பு, இருதயத்தின் நிறைவை. அப்ப இங்க இருக்கிற பொல்லாப்பு தான் வாயில வார்த்தை என்ன பண்ணும், வரும். அப்ப வாயில வார்த்தை, பொல்லாப்பான வார்த்தைகள் வர வர நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் என்ன ஆகாது, பிரகாசமா இருக்காது, இருளடைஞ்சுதான் போகும். அப்ப நம்முடைய வாழ்க்கை இருளடைய காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாப்பான காரியங்கள். அப்ப யாருக்கும் விரோதமா என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம், நம்மளை விட அவங்க வளர்ந்துட்டு கூட போகட்டும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? என் சகோதரருடைய காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதி. எனக்கு சந்தோஷம், எனக்கு அது சந்தோஷம். அதை பகிர்ந்து கொள்ளணும், சந்தோஷத்தை கொண்டாடணும். இன்றைக்கு சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய மனுஷங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சந்தோஷம் பட்டா பொறாமப்படுறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனாலே இன்னைக்கு நிறைய சந்தோஷமான காரியத்தை சில பேர்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியல. எனக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அந்த நன்மையை நான் சொன்னாக்க இவன் கண்ணு வச்சிருவானு நினைக்கிறவனை தவிர அவன் சந்தோஷப்படுவான்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த நன்மையை நான் சொன்னா அவன் பொறாமப்படுவான்னு நினைக்கிறாங்களே தவிர அதை சொன்னா அவன் சந்தோஷப்படுவான்ற எண்ணம் இன்னைக்கு யாருக்குள்ள என்ன பண்ணல. ஏன்னா காலங்கள் அப்படி சுழன்று கொண்டு இருக்கு. காயின் சந்தோஷப்படல, தன் தாய் தகப்பன்ட்ட போய் சொல்லல, அம்மா அப்பா உங்களுக்கு தெரியுமா ஆபேல் கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்னு காயின் என்ன பண்ணல, சொல்லல, மூர்க்கம் கொண்டான். அப்ப நாம சந்தோஷத்தை என்ன பண்றது இல்ல, பகிர்ந்து கொள்றது இல்ல. ஒருவனுடைய சந்தோஷத்தை ஒருவர் என்ன பண்ணணும்,
கொண்டாடணும். கொண்டாடணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சந்தோஷத்தை கொண்டாடுறோம்? எனக்கு ஒரு நன்மை கிடைக்குது, அதை நான் ஒருத்தர்கிட்ட சொல்றேன், அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? சந்தோஷமா எடுத்துக்கிறாரா? கத்துறவங்கள கத்தருக்கு ஸ்தோத்திரம். இடையில ஒரு 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 ஊழியக்காரு ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. ஒரு ஊழியர் ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை என்கிட்ட அவர் சொன்னார். இன்னொருத்தர் வாங்கின காரை அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னா ஸ்தோத்திரம், நல்லது, கத்தர் ஆசீர்வதிச்சு எவ்வளோ சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பரவாயில்ல, நம்ம ஸ்தோத்திரம் தானே சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கு அன்னைகர் என்ன பண்ணுறது இல்லை, அவங்க காரு வாங்கிட்டாங்க, அவங்க வயிற்றுச்சல் போடுவாங்கன்னு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாராம். அதான் நான் யோசித்தேன், அப்போ அவர் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? அப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது. எவனுடைய இருதயத்தில் நன்மையான வார்த்தை வருதோ அவன் யாருக்கும் பொறாமப்பட மாட்டான், போட்டியாக நிற்க மாட்டான். எவன் ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறானோ அது அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறனால தான் அவன் செய்கிறான். இப்போ அந்த ஊழியக்காரியா அந்த வார்த்தையை சொல்லணும், அவர் அப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருக்கிறார். அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? அவன் வாங்கிட்டான், அவன் வச்சிட்டான், அவன் வாழ்ந்துட்டான், அவன் சாப்பிட்டான். இப்போ அவர் வாங்கினாலும் என்ன தான் வரும்? ஐயோ நம்மளை பார்த்து இப்படித்தான். அப்போ இருதயத்தில் ஒரு படபடப்பு வர யார் காரணம்? நாம தான் காரணம். அப்போ ஒருவருடைய சந்தோஷத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய நன்மையான காரியங்கள் யாருக்கும் பகிரப்படுறது இல்லை. சோஷியல் மீடியாவில் பகிரப்படுறது, ஸ்டேட்டஸில் பகிரப்படுறது, ஒரு சக மனுஷங்கிட்ட என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, நம்பி சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு புது ஃபோனோ புது பைக்கோ எதுனாலும் ஸ்டேட்டஸில் தான் முதல்ல கொண்டு என்ன பண்ணுறோம், போட்டுட்டு கமுக்கமாக இருந்துக்கிறோம். கூடவே இருப்பான், சொல்ல மாட்டோம். சொல்கிறதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவன் என்ன பண்ணல, வாழலை. அதனால் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். பொல்லாப்பு வேண்டாம், சந்தோஷத்தை பகிர்வோம். சந்தோஷத்தை பகிர்ந்து பாருங்க, அது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருவருடைய சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடி பாருங்களேன், அதை விட ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. அதை விட நீங்கள் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வெகுமதி அவருக்கு அது பெருசாக தெரியாது. என் சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடையாது. ஆனால் அதே என் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா அதை விட கோபத்தை மூட்டக்கூடிய காரியம் எனக்கு எதுவும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் பொல்லாப்பை குறையுங்க, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக என்ன பண்ணுங்க இருங்க. எங்கேயோ போய் பார்ட்டியில் பாட்டில் திறந்து சந்தோஷப்படுறதுக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதற்கேற்றபடி குடும்பம் என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்து 4வது காரியம், சகோதர அன்பு குறையும் பொழுது. இது இரண்டுமே ஒரே அடியாக போயிருச்சு, இருந்தாலும் வாசியுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஒருவனுடைய வாழ்க்கை இடரப்படாமல் இருக்கணும்னா எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இடராமல் இருக்கணும்னா சகோதர சிநேகத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? அப்படி தானே அங்கே போடப்பட்டிருக்கு 10வது வசனத்தில், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே அவரிடத்தில் இடரல் இல்லை. அப்ப நம்முடைய ஐக்கியம், சகோதர ஐக்கியத்தில் நாம் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோம், சகோதர ஐக்கியத்தில் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோம்? 8வது வசனம் சொல்லப்படுகிறது, மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்கும் உங்களுக்கும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. எப்போ ஒரு மெய்யான ஒளி பிரகாசிக்குமா? சகோதர அன்புல நிலைத்திருக்கும் பொழுது. சகோதர அன்புல நிலைத்திருக்கும் பொழுது அந்த ஒளியானது பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 120 சகோதர சகோதரிகளும் ஓரிடத்தில் கூடினதால் என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சத்தம், ஒரு மகா பெரிய பயங்கரமான தேவ பிரசன்னமானது அங்க விழுந்துச்சு. எப்பொழுது? சகோதர அன்பில் அவர்கள் ஒருமித்து இருந்த பொழுது. சகோதர அன்பில், சகோதரிகள் அன்பில் ஒருமித்து அவர்கள் அந்த இடத்தில் வாசம் பண்ணினதால் இடம் அசையத்தக்க காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். இன்னைக்கு சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்பதற்கு, சகோதரிகள் சிநேகத்தில் நிலைத்திருப்பதற்கு யாருக்கு என்ன இல்லை? அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? மங்கிக் கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மங்கி எரிய காரணமே நமக்குள் இருக்கிறதான இந்த வெறுப்புகள் தான் காரணம். உண்மையா இல்லையா? நம்முடைய சகோதரன் நமக்கு ஏன் சில நேரத்துல உதவி செய்யும்படி தீவிரமா புறப்பட்டு வர்றதில்ல? நாம அவனுக்கு செஞ்ச காரியம். அப்ப நாம அந்த சகோதர ஐக்கியத்துல நாம் சரியா இருப்போம் என்றால், சகோதர ஐக்கியத்துல நாம் சரியா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மங்காதபடி பிரகாசம் உள்ளதாகவே இருக்கும். வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருந்தவங்களை விட அதுல பிரிவுபட்டவங்க தான் அதிகம், பிளவுபட்டவங்க தான் அதிகம். பிளவு ஏற்படுறதுனால அங்க பெரிய பெரிய காரியங்கள் வந்து நடக்குது. ஆனா அதுவே நோவாவின் குடும்பத்துல, நோவாவின் பிள்ளைகள் அந்த சகோதர சிநேகத்தில் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பிளவு இல்லாமல் அதுல அவங்க காணப்படுறாங்க. அந்த 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 வாழ்க்கையில பார்க்குறப்ப, அவங்க வாழ்க்கையில பார்க்குறப்ப அந்த அளவுக்கு பிளவு நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஈசாக்கு, யோசேப்பு, யாக்கோபு வாழ்க்கையில பிளவு இருக்கு. 12 பிள்ளைகளுக்கும் யோசேப்புக்கும் பிளவு இருக்கு. இப்படி அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்ம படிச்சுக்கிட்டே போனோம்னாக்கா பிளவானது வந்துகிட்டே இருக்கும். ஆனா நோவாவின் குடும்பத்திலேயோ நோவாவின் பிள்ளைகளுக்குள்ள இருந்த சகோதர சிநேகம் வந்து பிளவுபடல. பிளவுபடாமல் இருந்ததுனால தன் குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படத்தக்க ஞானம் அவர்களுக்கு கிடைத்தது. நமக்குள் பிளவு இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் குடும்பத்தை கட்டுவதற்கு, கட்டமைப்பதற்கு ஏற்ற வார்த்தையை, ஆலோசனையை தேவன் நமக்கு கொடுப்பார். நோவாவுக்கு மட்டும் வார்த்தை இருந்து நோவா ஒருவனா மட்டும் அந்த வேலையை செய்ய முடியுமா? முடியாது. நோவாவின் பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு பிளவும் இல்லாத இருந்ததுனால, நோவாவின் பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும், எந்த ஒரு போட்டியும், எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் நாம் சகோதரர்கள் என்ற வார்த்தையில் அவர்கள் நின்றபடியினால் அன்றைக்கு அந்த பேழையை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நமக்குள் சகோதர சிநேகத்தில் பிளவு இல்லாமல் இருக்கும் என்றால் நம் குடும்பத்திற்கு ஏற்ற பேழையை கட்ட நமக்கும் கர்த்தர் உதவி செய்வார். அந்த பேழை நம்மை காப்பாற்றும். இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, குடும்பம் ஒருவரை கண்டிப்பா என்ன பண்ணும்? காப்பாற்றும். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு தம்பி, ஒரு அண்ணன், ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாண்டிங்ல இருக்கிற ஒருவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை எவனாலும் என்ன பண்ண முடியாது? ஈஸியா பிடுங்க முடியாது. ஏன்னா குடும்பம் நிற்கும். குடும்பம் வந்து நிற்கும். அந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, காட்டு செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். கொத்தா வளர்ந்துருக்கிற செடியை நீங்க பிடுங்க, ஆனா ஒத்தையா இருக்கிற செடியை, இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சிநேகத்துல கொத்தா இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியுமே தவிர பிடுங்க. ஆனா நீங்க ஒருவரா தனித்து இருப்பீங்கன்னா அப்படி தூக்கி அப்படி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் அந்த குடும்பம் என்கிற அந்த சகோதர ஐக்கியத்துல ஒற்றுமையா இருந்தபடினால் பேழை கட்டப்பட்டது. எத்தனை நாட்கள் மழை பெய்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத, சகிக்க முடியாத காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். காப்பாற்றத்தக்க பலன் கொடுப்பார். காரணம் அந்த ஐக்கியம், அந்த சகோதர ஐக்கியம். அவ்வளவுதாங்க வித்தியாசம். அந்த ஐக்கியத்தில் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? நம்முடைய சகோதர ஐக்கியத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை பெருசா தெரியலாம்.
உங்கள் வருமானம் பெருசாக தெரியலாம், நாளைக்கு ஒரு நாள் வரப்போ இதெல்லாம் பெருசாக தெரியாது. எது தெரியுமா பெருசாக இருக்கும்? பாண்டிங். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை குடும்பத்தை பார்த்து ஏங்கி நிற்கிறீங்க, ஏங்கி இருக்கிறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கும் குடும்பம் இருக்குது, நானும் தான் இருக்கிறேன்னு நான் நினச்சிருக்கேன் நிறைய நேரத்தில். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், இப்போ கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நினச்சது உண்டு. நம்மை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், நம்மை சுற்றி ஒரு பெரிய பட்டாளமே இருந்தாலும், நான் தனியாக இருப்பேன்னு சொன்னால் நான் பலனை இழந்து போகிறவனா காணப்படுகிறேன். நான் பலனை இழந்து போகிறவனா காணப்படுறேன். அநேக நேரத்தில் நம்முடைய ஒளி விலகி போக்க நான் தனித்து இருப்பேன், நான் தனியாக தான் நிற்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என் ஸ்டைலுக்கு தான் வாழுவேன். இல்லை, ஐக்கியம், சகோதர ஐக்கியம். அப்பத்தான் நம்முடைய பின்னணியும் வலுவாக இருக்கும். நம்மளை ஒருவன் எதிர்த்து வருவான்னு சொன்னால் நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு நம்மளால் உறுதியாக இருக்க முடியும். தனித்திருப்போம் என்றால் ஈஸியாக பிடுங்கிடுவாங்க. தனித்திருப்போம் என்றால் நம்முடைய ஒளியானது மங்கி போக ஆரம்பிக்கும். அப்போ 4 சகோதர அன்பு நமக்குள்ள இருக்கணும். அடுத்து 5வது, தேவனிடத்தில் ஐக்கியம் குறையும் போது, தேவனிடத்தில் ஐக்கியம் குறையும் போது நம்முடைய வெளிச்சமானது குறைய ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். அதே 1 யோவான் 1, 5, 6, 7 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். ஐக்கியம், யாரோட ஐக்கியம்? தேவனோடு ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தால் நம்முடைய வெளிச்சம் குறையாது. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இல்லாமல் இருந்தால் நம்முடைய வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு மனிதனை மட்டும் காட்டி கொடுக்குறேன். இயேசுநாதர் கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து. 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து. அந்த யூதாஸ் காரியோத்து பார்த்த வேலை என்ன? அவர் இயேசுவை காட்டி கொடுத்து, அவரை காட்டி கொடுக்கறதுக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக வந்துட்டார். இப்போ இயேசுநாதர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு? என்னை காட்டி கொடுக்க போகிறவன் இந்த பந்தியில் தான் உட்காந்துருக்கிறான். என்னை காட்டி கொடுக்குறவன் இந்த பந்தியில் தான் உட்காந்துருக்கிறான்னு சொல்கிறப்ப எல்லாரும் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நானா நானா? அப்போ யூதாஸ் என்ன தான் சொன்னான்? என்ன சொன்னா? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவன் சொன்னது பொய் தானே. ஒருவன் தேவனிடத்தில் எப்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிப்பான்? அவரிடத்தில் ஐக்கியம் அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது. மீதி 11 பேர் கேட்டது உண்மையான வார்த்தை, ஏன்னா அவங்க செய்யலை. ஆனால் இந்த 12வது ஒருத்தன் கேட்டான் பார்த்தீங்களா, அவன் முழுக்க முழுக்க அன்பு இல்லாதவனாக, தேவனை காட்டி கொடுத்தவனாக, பொய் சொல்லக்கூடியவனாக என்ன பண்ண ஆரம்பித்தான்? செயல்பட ஆரம்பித்தான். நாம் என்றைக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே தேவ ஐக்கியம் நமக்குள்ள குறைய ஆரம்பிச்சிடும். நாம் என்னைக்கு பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, சொல்கிற பொய்யை யாரும் கண்டுபிடிக்கலன்னு ஒரு தைரியம் நமக்குள்ளே வருதோ, அன்றைக்கே முடிவு பண்ணிக்க வேண்டியதான், நமக்குள் தேவ அன்பு, அந்த வெளிச்சம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள் வெளிச்சம் குறைந்து கொண்டே இருக்கிறது. பொய் அது ஒரு பெரிய பாவத்தை செய்ய வைக்குது. காயினும் ஆபேலும் இருந்தார்கள். காயினை ஆபேல் கொன்று செய்து விட்டான். கர்த்தர் கேட்கிறார், அதற்கு அவன் கேட்ட கேள்வி, நான் அறியேன், நான் காவலாளியோ? பொய் பொய். யாக்கோபுடைய வாழ்க்கை என்னதான் தாய் சொல்லட்டும், பெற்ற தாய் பாசத்துல சொல்லிட்டாங்க, தகப்பனை ஏமாற்றி தகப்பன இடத்தில் பொய் சொல்வதற்கு என்ன மனசு வந்துச்சு? பொய் சொன்ன விளைவு என்ன?
அவனை வச்சு செஞ்சார் அவங்க மாமனார். யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினாரு, தகப்பனத்துல போய் சொன்னாரு. ஆனா செஞ்சது யார் தெரியுமா? மாமனார் செஞ்சாரு. 20 வருஷம் வச்சு செஞ்சாரு. 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் வச்சு செஞ்சார். நம்ம சொல்ற பொய் நம்மளை பின்னாடி என்ன பண்ணும்? தாக்கும், பாதுகாக்காது. நம்ம நினைக்கிறோம் பொய் சொன்னா பொய் நம்மளை பாதுகாக்கணும். பொய் பாதுகாக்காதுங்க, பொய் உங்களை தாக்கும். யாக்கோபு சொன்ன பொய், ரெபேக்காள் சொன்னாங்க, நம்ம அப்பா தான்டா, உங்க அப்பா தான், அவெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, நீ ஒருத்த பொய்ய போட்டு என்ன பண்ணி சிட்டா பறந்துரு, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த யாக்கோபும் பொய் சொல்லிட்டாரு. விளைவு என்ன? தாக்கம் யாருக்கு? பொய் சொன்னவனுக்கு. தாக்கம் யாருக்கு? பொய் சொன்னவனுக்கு. பொய் சொல்றது தகப்பனாய் இருந்தாலும், தாயாய் இருந்தாலும், கட்டின மனைவியாய் இருந்தாலும், கணவனாய் இருந்தாலும், பொய் சொல்லாமல் இருப்போமானால் நாம் தாக்கப்பட மாட்டோம். பொய் சொல்லுகிற வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் நாம் தாக்கப்படுவோம். விளைவு அம்மா பார்க்க மாட்டாங்க. ரெபேக்கால தாக்கல, அவங்க அண்ணன் தாக்குனது யாக்கோப. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம். எத்தனை வருஷம்? ஒரு நாள் ஒரு வேலைக்கு சொன்ன பொய்க்கு தண்டனை எத்தனை வருஷம்? அப்ப நம்ம சொல்ற பொய்க்கெல்லாம் தண்டனை போட்டா எத்தனை வருஷம் வரணும்? 4வது ஜென்மம் பிறந்து வந்தாலும் பத்தாது. ஒரு ஜென்மத்துக்கு 80 வருஷம் வச்சுக்குவோமே, 4வது ஜென்மம் எடுத்தாலும் பாவத்தின் அளவு குறையாது. ஒரு நாள் ஒரு பொய்க்கு 20 வருஷம் தண்டனை. மீதியை நீங்க நம்ம என்ன பண்ணிக்குவோம்? கணக்கு போட்டுக்குவோம். அப்போ பொய்யானது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணுது? பிரிக்க ஆரம்பிக்குது. யாக்கோபு சொன்ன பொய் அவன் சகோதரத்திலிருந்து பிரிச்சிச்சு. யாக்கோபு சொன்ன பொய் அவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிச்சிச்சு. யாக்கோபு சொன்ன பொய் அவன் தாயினிடத்திலிருந்து பிரிச்சிச்சு. நாம் சொல்லுகிற பொய் நம்மை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுது? பிரிக்கிறது. நாம் சொல்லுகிற பொய் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது? பிரிக்க ஆரம்பிக்குது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு பொய்யும் தேவனோடு சேர்கிறதான அந்த சேர்க்கையின் நாட்களையும் அளவையும் குறைத்து கொண்டு நம்ம இருளுக்கு நேராக என்ன பண்ணுது? நடத்துகிறது. காரணம், நான் சொன்ன பொய்யை யாரும் கண்டுபிடிக்கலன்றதுனால. நானா பொய் சொல்ற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு PhD படிச்சிருக்கலாம் பொய் சொல்றதில்ல. ஆனா பதில் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீங்க நுணுக்கமா சொல்லலாம், பூசி மொழுகலாம், என்ன வேணா அலங்காரம் பண்ணலாம். பொய் பொய் தான். சாணி என்னைக்கும் சாணி தான். அதை எத்தனை அலங்காரம் பண்ணா அதுக்கு பேர் என்னதான்? சாணி தான். அதே போலதான் பொய்யும். எவ்வளவு நீங்க டெக்கரேட் பண்ணாலும் அதுக்கு பேர் என்னதான்? பொய் தான். அந்த பொய் என்ன பண்ணுது? தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பிரிக்குது. எத்தனை பொய் நம்முடைய வாழ்க்கையில். இடையில கூட ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. என்னன்னா, பொய் சொல்லலாம், அது நியாயமான காரியமா இருந்தா பொய் சொல்லலாம். புரியும் நினைக்கிறேன். பொய் சொல்லலாம், அது நியாயமா இருந்தா பொய் சொல்லலாம். எனக்கு ஒரு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும்னா பொய் சொல்லி அந்த காரியத்தை என்ன பண்ணிக்கலாமா? நடத்திக்கலாமா? ஒரு முக்கியமான நபரை நான் சந்திக்க போகிறேன், அந்த நபருக்காக நான் பொய் சொன்னா அது பொய் கிடையாதான். இன்னும் சொல்லப்போனா 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை என்ன பண்ணலாம்? அது ஒரு பழமொழியாவே இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப பொய் சொல்லலாம், நல்ல காரணமா இருந்தா பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒரு 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 வழக்கம் நமக்கு இருக்கு. நம்ம அந்த வழக்கத்தை வச்சிருக்கிறோம். 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்தி பாருங்க, 2வது வாரம் இல்ல 2வது நாள் சுயரூபம் வெளியே வந்துடும். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க. ஐயோ மாப்பிள்ள அப்படி பொண்ணு இப்படி, தங்கத்துல தாங்குவாங்க, தகரத்துல தாங்குவாங்க, எத்தனை பொய் சொல்லுங்க, 2வது நாள் வேஷம் கலைஞ்சிரும். கல்யாண பொண்ணுக்கு போடுற மேக்கப் எப்படி சாயந்தரம் கலையுதோ அதே போல பொய் சொல்லி கல்யாணம் வைக்கிற கல்யாணம் 2வது நாளே கலைஞ்சிரும். பொய்க்கான வேல்யூ எவ்வளவுதான்? அவ்வளவுதான். கல்யாண பொண்ணு அன்னைக்கு பொய்யா தான் இருக்கும். கல்யாண பொண்ணே கல்யாணத்தன்னைக்கு பொய்யா தான் இருக்கும். உண்மை எப்ப தெரியும்? சாயந்தரம் தான் தெரியும். அப்ப பொய் பார்க்க எப்படி இருக்கும்?
பொய்க்கு அழகே அதான். பொய் பார்க்க எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஆனா அது நிரந்தரமா? சாயந்தரம் வரைக்கும் தான். சாயந்தரம் வேர்க்கிற வரைக்கும் தான். உண்மை, வேர்க்கிற வரைக்கும் தான். வேர்த்துச்சு, வேஷம் கலைஞ்சிச்சு. அதே போலதான் போய் நீங்க எவ்வளவு ஃபவுண்டேஷன் போட்டு என்னென்னமா இருக்கு சொல்லுங்க. தெரியாதா? அச்சோ, தெரியாதா? சரி நானே சொல்றேன், எனக்கு தெரியல, இருக்கட்டும். ஃபவுண்டேஷன் தான் நமக்கு தெரியும். அது லொட்டு லோஸ்க்கு, மஸ்காரா, ஐலேயரு, லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ இருக்கட்டும். இது எல்லாம் வேர்க்கிற வரைக்கும் தான். வேர்த்தா வேஷம் வெளியே வந்துடும். பொய் அதே மாதிரி தான். ஒரு நாள் பொய் வெளியில வரும். உண்மையை யாரும் சகிச்சிக்க முடியாது. உண்மையை யாரும் சகிச்சிக்க முடியாது. பொய் சொல்றப்ப பொய் அழகாதான் இருக்கும். பொய் பார்க்க அழகாதான் இருக்கும். ஆனா அது பொய் தான். அதனாலதான் சொன்னேன், சாணி என்னைக்கும். அப்ப அந்த பொய்யானது மனுஷங்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறது இல்லைங்க. அந்த பொய் நம்மளை தேவன்கிட்ட இருந்தே பிரிக்குது. நம்ம சொல்லுற பொய் மனுஷங்கிட்ட இருந்து பிரிச்சா கூட நமக்கு ஒரு இடத்துல சரி போ அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அந்த பொய்யானது தேவனிடத்துல இருந்து நம்மளை பிரிக்குது. அப்ப அந்த பொய் நமக்கு வேணுமா? ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேணுமா? அதுவும் தேவனோடு இருக்கிற பிரிவை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேணுமா? வேண்டாம். நம்மளை நேசிக்கிற தகப்பனுக்கு நம்ம என்னைக்கும் பொய் சொல்ல, பொய்யான வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. நம்மளை நேசிக்கிறாரு, நமக்காண்டி ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, நம்ம இடத்துல இப்பவும் அன்பு கூர்ந்திருக்காரு. நம்ம இவ்வளவு பொய்யா இருந்தேமே நம்மளுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையா தான் இருக்கிறாரு. அதான் ஹைலைட். இவ்வளவு பொய் பித்தலாட்டம் நம்ம பண்ணியும் அவர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையா இருக்காரு. அப்ப அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய வெளிச்சத்தை மங்கி போறதுக்கு நம்முடைய பொய் தான் காரணம். அந்த பொய்யை மாத்திக்கலாமா இல்லையா? மாத்திக்கலாம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வெளிச்சம் பிரகாசம் அடைய நம்முடைய பொய்யை நம்ம என்ன பண்ணணும்? குறைச்சி தேவனோடு ஐக்கியப்படணும். இந்த முதல் 5 காரியமும் நமக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அடுத்த 3 காரியமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியத்தை நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போகிறேன். முதலாவது துரோக செயல்கள். துரோக செயல்கள். துரோகம் எங்க நடக்குது? யோசேப்பின் வாழ்க்கையில நடக்குது. அடுத்த 4 குறிப்புக்கும் யோசேப்பு மையமாய் வைத்து நான் பிரசங்கிக்க போறேன். அதனால எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 37ஆம் அதிகாரத்தை எழுதி வச்சுக்காங்க. 37ஆம் அதிகாரத்துல 18 முதல் 19 வசனத்தை ஒரு வாசிங்க. 37ஆம் அதிகாரம் 18, 19 ஆதியாகமம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம், வாருங்கள். அவனுடைய அப்ப அங்க சகோதரர்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. யாருக்கு விரோதமா? யோசேப்புக்கு விரோதமா ஒரு துரோக செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்க்க எதுக்கு வந்தான்? அவங்களுக்கு சிற்றுண்டி கொடுத்து அவங்களோடு சந்தோஷமா இருக்கும்படி, அவங்களுடைய நலனை விசாரிக்கும்படி அன்பா வந்தவனை சகோதரர்கள் செஞ்ச காரியம் அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்போ நமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒளியானது மங்க ஆரம்பிக்குமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக ஒருவன் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, அங்க சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? 11 அரிக்கட்டுகளும் எனக்கு முன்பாக வணங்கி நிற்கும். அப்ப அந்த 11 அரிக்கட்டுகளும் இப்போ ஒரு துரோக செயலை செய்யுது. இந்த 11 அரிக்கட்டுகளும் அவனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்குது. 11 அரிக்கட்டுகளும் விரோதமா செயல்பட ஆரம்பிக்குது, துரோக காரியங்களை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப யோசேப்பின் இருதயம் அந்த குழிக்குள் போடுகிற வரைக்கும் அவன் தன் சகோதரத்தில் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். என்ன நம்பிக்கை? என் சகோதரர்கள் எனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நம்புகிற ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியம், யாரும் நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. நான் உண்மையா இருக்கிறதுனால அவங்களும் எனக்கு உண்மையா இருப்பாங்க. நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறதுனால அவங்களும் எனக்கு அன்பா இருப்பாங்க. இது முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. துரோகம் செய்யறவங்க இருக்கிறாங்க.
ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரியவனே துரோகத்தை செய்வான். ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரியவனே துரோகியா மாறுவான். நம்பாதீங்க, கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. ஐயோ, அந்த அக்கா எவ்வளவு ஜெபம் பண்றவங்க, அந்த அண்ணன் எவ்வளவு உபவாசம் போடுறவங்க, அவங்க ஆராதிக்கும் பொழுது எம்மா தேவ பிரசனம் எப்படி வருது. நம்பாதீங்க, நம்பாதீங்க. துரோகம் வெளிப்படும் பொழுதுதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் யோசேப்பு அந்த பால் கட்டிகளை எடுத்துக்கிட்டு, அந்த தகப்பன் கொடுத்ததான அந்த அப்பத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா அண்ணன்களை பார்க்க வரேன், விசாரிச்சுக்கிட்டே வரேன், எங்க அண்ணேங்க எங்க அண்ணேங்க எங்க அண்ணேங்கன்னு. அங்க ஒரு ஆடு மேய்க்கிறவங்க சொன்னாங்க, உங்க அண்ணன் அந்த பள்ளத்தாக்குல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கிட்டு போய் பார்த்தா இப்பதான் உங்க அண்ணங்க என்ன பண்ணாங்க, தண்ணி காட்டுறதுக்கு அந்த பள்ளத்தாக்கு போறான். தேடி போறான் சந்தோஷமா. எதற்கு? அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, தகப்பனுடைய வார்த்தையை சொல்லிட்டு வர்றதுக்கு, தகப்பனுக்கு அவர்களை கேட்டு விசாரித்து சொல்வதற்கு. இன்றைக்கு நாமளும் ஜெபத்துல எத்தனையோ பேர்ட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுத்த தரிசனத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம கொடுத்த சொப்பனத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? பதிலுக்கு ஜெபம் பண்றாங்களா? உங்க சொப்பனத்துக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்களா? இல்ல உங்க சொப்பனத்தோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களா? இல்ல உங்களுக்குள்ள போடப்பட்ட பாரத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? இல்லையே. உங்களுக்குள் கர்த்தர் போட்ட வார்த்தையை கூட அவங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்லையே. தகப்பன் சொல்லிவிட்ட வார்த்தையை யோசேப்பு சொல்லுவதற்கு யோசேப்பின் சகோதரன் அனுமதி கொடுக்கல. அதே போல அநேக நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை சொல்லுவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இடம் கொடுப்பது இல்ல. துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கோழி மூட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேவன் ஒருவனை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, அவனை பயன்படுத்தும்படி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை அவன் வெளியே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஆவிக்குரிய சக நண்பர்கள் சக சகோதரர்கள் துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? இருளான வெறுங்குழியில் தள்ளப்பட்டது போல. இருளான வெறுங்குழியில் தள்ளப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையானது என்ன பண்ணுது? காணப்படுது. அப்ப எப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கள் வர ஆரம்பிக்குது, நம்மை ஸ்தோத்திரம் நேசிக்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் நமக்கு துரோகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. அப்ப ஆவிக்குரிய சகோதரர் துரோகம் செய்வாங்களா? செய்வாங்க. உலகத்தான் மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரியவனும் துரோகம் பண்ணுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் வஞ்சகமான காரியத்தை செய்வான். அப்ப நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்கிற துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம யோசேப்பின் இருதயம் ஒரு விசை கலங்கி இருக்கும். அந்த குழியில் தள்ளப்பட்டது போல, நான் நம்பினேன், என்னை குழியில தள்ளி விட்டாங்க. நான் ஒன்னும் என்னை பெருமை பாராட்டலையே, நான் கர்த்தர் சொன்னதை தானே சொன்னேன். கர்த்தர் சொன்னதை சொன்னா இன்னைக்கு பகைக்கிற உலகத்துலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்னார்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் என்ன பண்ண மாட்டேங்குது. அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தையவே சொல்லுவதற்கு ஒரு கூட்டம், அனுமதிக்காத ஒரு கூட்டம், ஒரு ஆவிக்குரிய கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க, உங்க ஒளியை மங்கடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க ஒளி என்ன பண்ணிடுவாங்க, மங்க வச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரியவர்கள் தான் ஒளியை மங்கடிச்சிருவாங்க. ஜெபிக்கிறவங்க தான் உங்க வெளிச்சத்தை மங்க வைக்க அவங்களே போதுமான ஒரு ஆயுதமா இருப்பாங்க. அடுத்து இரண்டாவது காரியம், தவறான குற்றச்சாட்டுகள் நம்ம மேல் போடப்படும் பொழுது. 38ஆம் அதிகாரத்துல அங்க ஸ்தோத்திரம் போத்திபா ஒரு குற்றச்சாட்டை போடுறா. போத்திபாவின் மனைவி. அவ போட்ட குற்றச்சாட்டுல போத்திபாவே நம்பிட்டான். இப்ப இவன் அடுத்த சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறான். அடுத்து எங்க தள்ளப்படுகிறான்? சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்படுகிறான். சிறைச்சாலைக்குள் தள்ளப்படும் பொழுது அவன் என்ன யோசிச்சிருப்பான்? இது என்மேல் விழுந்த தவறான குற்றச்சாட்டு, இது என்மேல் விழுந்த தவறான குற்றச்சாட்டு. நான் ஒண்ணுமே செய்யல, நான் உண்மையாதான் இருந்தேன். நான் உண்மையாதான். யாருக்கு உண்மையா? என் தேவனுக்கும் எனக்கு வேலை கொடுத்த போத்திபாவுக்கும்
நான் உண்மையா இருந்தேன். அவன் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னா, எனக்கு எல்லாத்துலயும் அதிகாரம் இருக்குமா உன்னைய தவிர. யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்ன, இந்த அரண்மனையில இந்த வீட்டுல எனக்கு எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்கு. அதை எடுக்கவும், அதை உடைக்கவும், அதை புசிக்கவும், அதை தூக்கிற எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒன்றத்தில் மாத்திரம் எனக்கு உரிமை இல்லை, அது நீதான். உன்னிடத்தில் எனக்கு உரிமை கிடையாதுன்னு அவன் சொல்றப்ப, உரிமையை இல்லாத இடத்தில் உரிமையை ஏற்படுத்தி போத்திபாவின் மனைவி சில காரியத்தை செய்யறா. ஆனா யோசேப்பு உண்மையா இருந்தான். அப்ப உண்மையா இருக்கிறதுனாலே நம்முடைய வெளிச்சம் என்ன பண்ணும்? குறையும். உண்மையா இருக்கிற தவறான குற்றச்சாட்டுகள் நம்ம போடப்பட்டு நம்முடைய வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்க? குறைய பண்ணுவாங்க. கலங்காதீங்க. நீங்க உண்மையா இருக்கிறதுனால உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு போடப்படுதா? கவலைப்படாதீங்க. ஆனா யோசேப்பின் இருதயம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறான். அவன் வெளிச்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பான். நம்ம சோர்ந்து போறது இல்லையா? அநேக நேரத்துல இப்படிப்பட்டதான சில காரியங்கள் நமக்கு நடக்கும் பொழுது நாம் சோர்ந்து போறது இல்லை. நம்ம ரொம்ப உண்மையா இருப்போம், நம்ம மேலதான் பலி போடுவாங்க. இந்த பண காரியத்துல தான் இப்படிப்பட்ட பழிகள்லாம் அடிக்கடி என்ன பண்ணும்? விழுகும். மற்றதுலாம் அந்த பழி விழுகாது. இந்த பண காரியத்துல, இந்த நகை காரியத்துல தான் என்ன பண்ணும்? நான் ஒரு கிராம் பவுன் வச்சிருந்தேன், காணோம். வீட்டில் யார் இருந்தா? இவங்க தான் இருந்தாங்க. நான் இத்தனாயிரம் பணத்தை நான் பேக் பண்ணி இவர் கையில தான் கொடுத்தேன். ஆனா இப்ப நான் தான் எண்ணி கொடுத்தேன். ஆனா அவங்க சொல்றாங்க இத்தனாயிரம் கம்மியா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பணம் குறைஞ்சு போக யார் காரணம்? இவர்கிட்ட தான் நான் கொடுத்தேன், அப்ப அவரு தான் காரணம். ஆனா நம்ம உண்மையா இருந்திருப்போம். அந்த கவரை பிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அதனுடைய வெயிட்டை கூட நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், அளந்திருக்க மாட்டோம். அவ்வளவு உண்மையா இருப்பானா வரக்கூடிய குற்றச்சாட்டு பூரா இவன் உண்மை இல்லாதவன் என்று சொல்லி. உலகம் உங்களை உண்மை இல்லாதவன் என்று பழி போட்டா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், உண்மையை விளங்க பண்ணுகிறவர் இருக்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவன் ஒருவர் உண்டு. அப்ப பொய்யான குற்றச்சாட்டை அடுக்கிறா போத்திபாவின் மனைவி. போத்திபா நம்பி ஜெயில போட்டான். இப்ப யோசேப்பு நினைக்கிறான், நான் உண்மையா தானே இருந்தேன், நான் உண்மையா தானே இருந்தேன், உண்மையா தானே இருந்தேன். அடுத்து கடைசியா மூன்றாவதா நான் முடிக்கிறேன். தரிசனம் தாமதமாகும் பொழுது, தரிசனம் தாமதமாகும் பொழுது. இப்போ யோசேப்புக்குள்ள ஒரு விஷயம் வந்திருக்கும். யோசேப்புடைய தரிசனம் எத்தனை வருஷம் தாமதமாச்சு? அங்க 30 வயதுல யோசேப்பு ராஜாவாக அதிபதியாக மாற்றப்பட்டான்னு இருக்கும். 17 வயதுல குழியில தள்ளப்பட்டவனா இருக்கும். 17க்கு 30க்கு இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்கு? எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 13 வருஷம். அப்ப யோசேப்பின் தரிசனம் எத்தனை வருஷம் தாமதமாச்சு? 13 வருஷமாய் ஒரு தரிசனம் தாமதமாய் கொண்டு இருக்கும் பொழுது ஒருவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? அதன் மேல் நம்பிக்கை இழந்தவனை போல காணப்படுவோம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, சில காலங்களாய் அது செயல்பாட்டிலே இல்லாமல் தரிசனத்துக்கும் வாக்கு தத்தத்துக்கும் நேர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறதுனால உங்க இருதயம் சோர்ந்து போயிருச்சா? உங்க இருதயம் பலவீனப்பட்டுருச்சா? உங்க இருதயம் நம்ப முடியாத காரியத்தின் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருச்சா? நம்பிக்கைக்குரியவர் மேல் இருந்த நம்பிக்கையை எடுத்து விட்டு வேறொரு காரியத்தின் மேல நம்பிக்கையானது வளர்க்கப்பட ஆரம்பிக்குதா? வளர்க்கப்பட ஆரம்பிக்குதா? யோசேப்புக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்கலாம். ஏன்னா யோசேப்பு கடந்து போகிற பாதை அப்படி. யோசேப்பு கடந்து போகிற பாதை முதல்ல வெறும் குழியில தள்ளப்பட்டான், அப்புறம் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான், தவறான குற்றச்சாட்டுகளை போட்டு சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். சிறைச்சாலைகளுக்குள்ள 2 பேருக்கு சொப்பனம் சொன்னான், 2 பேரும் மறந்துட்டாங்க. இப்ப தரிசனமானது என்ன ஆகிக்கொண்டு இருக்கு? தாமதமாய்கொண்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்து அது தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு நீங்க கலங்காம காத்துக்கிட்டு இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார். நிச்சயமாய் வாக்கு தத்த கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரு. உங்ககிட்ட போட்ட அந்த 11 அரிக்கட்டு தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். உங்ககிட்ட போட்ட சொப்பனத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். பொய் சொல்வதற்காக அந்த தரிசனத்தை அவர் கொடுக்கல.
மனதை மாற்றிக்கொண்டு போவதற்காக அந்த சொப்பனத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்கல. நாளைக்கு அவன் மறந்து விடுவான் என்று சொல்லி உங்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லல. அவருக்கு ஞாபகம் இருக்கும். நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். யோசேப்புக்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்தார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மங்கினதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மங்கினதை நான் மறுபடியும் எரிய வைப்பேன். மங்கினதை நான் மறுபடியும் எரிய வைப்பேன். எப்படி தெரியுமா எரிய வைப்பேன்? நீ எப்படி மங்கினாய் என்று நினைத்து கொண்டு இந்த ஆண்டு காலத்தை கழித்தாயோ, இந்த 13 ஆண்டு காலத்திற்கும் அதிகமாய் உன்னை நான் வெளிச்சம் உள்ளவனா என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். யோசேப்பு மரிக்கும் பொழுது எத்தனை வயதுல மரித்தாரு? யோசேப்பு எத்தனை வயதில் மரித்தார்? 110 120? இல்லை, ரெண்டுமே இல்லையா? திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 110 தானே? அப்போ கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, எத்தனை வயதில் ராஜாவை மாற்றினாரு? 30. எத்தனை வயசுல மரிச்சாரு? எத்தனை வருஷம் இடையில கேப்பு? 80 வருஷம். அப்ப 80 வருஷமா ஒளியை கர்த்தர் என்ன பண்ணல? மங்க வைக்கல. 13 வருஷம் உங்க ஒளியானது மங்கி போன ஒளியை போல உங்களுக்கு காணப்பட்டாலும் அவர் கணக்குல 80 வருஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க ஆயுள் நாட்களை கொஞ்ச காலம் உங்களுடைய தரிசனம் மங்கினது போல காணப்பட்டாலும் அவர் கணக்குல பெரிய கணக்கு வச்சிருக்கிறாரு. 30 வயதுல ராஜாவா அந்த எகிப்து தேசத்துக்கு படி அளக்கக்கூடிய மகராசனா மாறினவன் 110 வயதில் சாகும் வரைக்கும் அவனுடைய வெளிச்சமானதை கர்த்தர் மங்காதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். அப்ப காலங்கள் நம்மை சோர்ந்து போக பண்பது போல உங்க தரிசனம் செயல்பட்டா கவலைப்படாதீங்க. கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திற்கு அவர் தயவு செய்ய ஆரம்பிப்பார். அந்த தயவை எவராலும் எடுக்க முடியாத ஒரு தயவை கர்த்தர் கொடுப்பார். அதார் சீயோனுக்கு தயை செய்யும் காலம். அதுதான் சீயோனுக்கு தயை செய்யக்கூடிய காலம். அதற்கான குறித்த நேரம் 30வது வயது யோசேப்புக்கு. யோசேப்புக்கு கர்த்தர் குறித்த வயது 30வது வயது. அந்த காலத்தில் நான் உன்னை தொடுவேன். நீ மரணமடையும் மட்டும் உன்னை எவனை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு நான் உன்னை தொடுவேன். கொஞ்ச காலம், 13 ஆண்டு காலங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யோசேப்பு தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது வெறும் 13 வருஷம் தான். ஏன்னா முந்தின 17 வருஷம் தகப்பன் வீட்டில் நல்ல கொழுமையா இருந்தான். அடுத்த 80 வருஷம் எகிப்து தேசத்துல கர்த்தர் கொழுமையா வச்சாரு. ஆனா அந்த இடைப்பட்ட 13 வருஷம் தான் துரோகம், பொறாமை, போட்டி, இது எல்லாம் வந்துச்சு. இது எல்லாம் நடக்க நடக்க யோசேப்புக்குள்ள தரிசனம் மங்க ஆரம்பிக்குது. தரிசனம் வாழ்க்கையே மங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஜெயிலே நான் செத்துருவேன். இல்ல, தரிசனம் கொடுத்தவர் நிறைவேற்றாமல் நம்முடைய சரீரத்தை மண்ணுக்குள் என்ன பண்ண மாட்டார்? புதைக்க மாட்டார். இப்ப யோசேப்புக்கு ஒரு தரிசனம், யோசேப்புக்கு ஒரு திருப்தி. 80 வருடம் கர்த்தரின் ஒளியை மங்க விடாமல் பாதுகாத்தார் என்றால் நம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிரகாசம் உள்ளதாய் மாற்ற போறார் என்பது நம்முடைய விசுவாசத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய காலங்கள் குறுகினது போல காணப்பட்டாலும், மங்கி எரிவது போல காணப்பட்டாலும், ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் எழும்புவார், கர்த்தர் தயவு செய்வார். அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அனைத்து வருஷங்களும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அதற்கு ஒரு சின்ன வார்த்தையை மாத்திரம் சொல்றேன், படிச்சு முடிச்சிடலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 17 வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13 முதல் 17. யோசேப்பை குறித்து கர்த்தரால் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தறினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் எழுந்தருளினுடைய தயை, எழுந்தருளுடைய தயவு. யாருடைய தயவு மேல விழுகுது? இப்ப
முச்செடியில் எழுந்தவர் யார்? முச்செடியில் எழுந்தவர் கர்த்தர். முச்செடியில் மோசேக்கு தரிசனமாகி தன்னுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்தது கர்த்தர். அந்த தேவனுடைய தயவு யோசேப்பின் மேல் விழுகும் பொழுது, வாசிங்க, யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீச்சு காளையனுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். ஸ்தோத்திரம். தேசத்தின் கடையாந்திரம் மட்டும் என்ன பண்ணுவானா? முட்டி தள்ளுவான். எப்பொழுது? தயவு அவன் மேல் விழுகும் பொழுது. யோசேப்பின் மேல் கர்த்தருடைய தயவு விழுகும் பொழுது யோசேப்புக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகும். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவன் பெற்றுக்கொண்டு அவன் தேசத்திற்குள் புகுந்து வருகிற அனைத்து சத்துருக்களையும் தேசத்தின் கடையாந்திரம் மட்டும் முட்டி தள்ளுவான். எப்பொழுது? தயவு. அதற்கு தயை செய்யும் காலம் ஒன்று உண்டு. நான் சொன்னேன்ல, கர்த்தர் நமக்கு ஒரு தயை செய்யும் காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல தயவை நம்ம மேல போட்டாருன்னா கடையாந்திரம் மட்டும் முட்டி தள்ளுவோமா? எது வரைக்கும்? உன் எல்லையை தாண்டி போக வரைக்கும் முட்டி தள்ள கர்த்தர் நமக்கு பலன் தரும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டியது, என் இருள் மங்குவதற்கு நான் செய்த அத்தனையும் எனக்கு மன்னியுங்கப்பா. என் இருள் மங்கி போவதற்கு நான் செய்த காரியங்களுக்கு என்னைய மன்னியுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்காக என்னை மன்னியுங்க. தயவு எனக்கு தாங்கப்பா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்கப்பா. என்னை சுற்றி வந்த சத்துருக்களை என்னுடைய தேசத்தின் கடையாந்திரம் மட்டும் முட்டித்தள்ள எனக்கு பலனை தாங்கப்பா. தேவசமூகத்தில் கேட்கலாமா? என் வெளிச்சம் மங்கி கொண்டிருக்கிறது, என்னை மறுபடியும் வெளிச்சமாய் மாற்றுங்க. ஓ ரகதகர ஷதரன கேளுங்க தேவ சமூகத்தில்.